ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து புதுசாக ஒரு ஆன்சர் சீட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் நம்ம முக்கியமானது மட்டும் நம்ம அதில் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த நேம் ஆஃப் தி கேண்டிடேட், ரெஜிஸ்டர் நம்பர், சப்ஜெக்ட், சென்டர், வென்யூ இதெல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். அதை நீங்கள் அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்லப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து புக்லெட்டுடைய நம்பரை இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து முன்னாடியே நம்ம ஃபில்லப் பண்ணிடணும். அதே மாதிரி கீழே இங்கே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இன்விஜிலேட்டர் அவருடைய சைனும், அதே மாதிரி உங்களுடைய சைனும், தேர்வுடைய சைனும் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நமக்கு உள்ளது தான். இப்போ புதுசாக என்ன அப்படின்னா வந்து நம்ம தேர்வருடைய இடது பெருவரில் வந்து கைரேகை வைக்க சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் போட்டாச்சா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இன்விஜிலேட்டரும் கடைசி 2 தடவை இன்விஜிலேட்டர் கையெழுத்து போடுறாரு. அதை சரி பார்த்து தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அவரும் போடுறாரு. ஓகே, இவர் தான் பெருவிரல் வச்சுருக்கிறாரு, தேர்வரின் இடது பெருவிரல் கைரேகை அப்படி வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இது புதுசாக என்ன அப்படின்னா இந்த ஆன்சர் ஷீட்டில் பொறுத்தல 5 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. ABCDE அப்படின்னு சொல்லி 5 ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. A கரெக்டாக, B கரெக்டாக, C கரெக்டாக, D கரெக்டாக, ஆர் ஈன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு கொஷினில் வந்து நமக்கு இதான் புதுசாக வருது. எப்படி வருது அப்படிங்கிறது ஜனவரி குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க தான் இதை ஃபஸ்ட்டு எழுதுகிறாங்க. இந்த ஆன்சர் சீட் அவங்க தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் 4 ஆன்சர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா 4ல் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் டிக் பண்ணணும். சப்போஸ் அந்த கொஷினில் நீங்கள் உங்களுக்கு ஆன்சரே தெரியலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா பிளாங்காக நம்ம விட்டுருவோம். எத்தனை கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளாங்காக விட்டீங்களோ அது முன்னாடி வந்து நம்ம நோட் பண்ணுவோம், இத்தனை கொஷின் நான் ஆன்சர் பண்ணலை அப்படின்னு. ஆனால் இப்போ உங்களுக்கு எந்த சான்ஸும் கிடையாது. 5 இதில் நீங்கள் எப்படி எல்லா கொஷின் நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும். அதில் இன்னொன்று ஷேர் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ப்ளூ ஆர் பிளாக் யூஸ் பண்ணுவோம். 2 ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாம் ஒன்லி பிளாக் பென், பிளாக்கு பால்பாயிண்ட் பென் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கருப்பு பேனா மட்டும் தான் நம்ம ஃபில்லப் பண்ணணும். அதுவும் பால்பாயிண்ட் பென் தான், மற்ற இங்க் பெண்ணாக நம்ம ஃபில்லப் பண்ணக்கூடாது. ஆனால் அது பிளாக்காக தான் இருக்கணும். எந்த கொஷினுக்குமே உங்களுக்கு ஏதோ ஒரு கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ABCDயில் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதில் ஏதாவது ஒன்று தெரியவே இல்லை அப்படின்னா நீங்கள் 200 கொஷின்லேயும் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில்லப் பண்ணியே ஆகணும். சப்போஸ் ஏதோ ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் 5ஐயுமே நீங்கள் ஷேர் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் சீட்டு இன்வேலிட் ஆகிரும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுடைய இது என்ன அப்படின்னா 200 கொஷினுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணியே ஆகணும். ஏதாவதுனா வந்து உங்களுக்கு ஆன்சர் APCயில் 4 ஆன்சரில் ஏதோ ஒரு ஆன்சர் தெரியுது, சரி ஏயா தான் இருக்கும் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே. சப்போஸ் 4மே உங்களுக்கு தெரியலை, இந்த கொஷினுக்கு ஆன்சரே தெரியலை, கம்பல்சரி இதை நம்ம விடது. ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரை நெகட்டிவ் மார்க் கிடையாது. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆன்சரை ஃபில்லப் பண்ணி தான் ஆவீங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா தெரியாது அப்படின்னா அது தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் படித்து பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு போங்க. இந்த குரூப் 1 எக்ஸாம் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வருது. அதுக்கு எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.